ஹாய் கைஸ், இன்றைக்கி புது வீடியோவில் சந்திப்போம். நேற்று வீடியோ போட்டது பார்க்கலன்னா போய் பார்த்துடுவாங்க. அது ஃபுல்லாக தேரி, இப்போ ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். ஒரு கிளாட் கோடுக்குள்ளே நம்ம பேசுகிறப்ப என்னென்ன நடக்குது, என்னென்ன ரிக்வஸ்ட் போடுது, என்னென்ன ரெஸ்பான்ஸ் வருது, அது எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகுது, இதோட ஃபுல் தேரி நேற்று சொல்லியிருப்பேன். கான்டெக்ஸ்ட் பற்றி சொல்லியிருப்பேன், டூல் கால் பற்றி சொல்லியிருப்பேன், மாடல் ஏபிஐ கால் பற்றி சொல்லியிருப்பேன். ஒன் பை ஒன்னாக பிரித்து பார்ப்போம். நிறைய வேல்யூ ஆடட் இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப நாலேஜபிளாக இருக்கும். சரி, இப்போ நான் கிளாட் ஓப்பன் பண்ணிட்டேன். கிளாட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹலோ டைப் பண்ண போகிறேன். ஓகே, ஹலோ கொடுத்தோன்னே என்னாச்சு? ஹலோ, வாட் கேன் ஐ ஹெல்ப் யூ வித் டுடே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ உள்ளார என்ன நடந்துச்சு, கிளாட் கோடுக்குள்ளே என்ன நடந்துச்சு, ஓகே அதை பார்ப்போம். இதோட ரிக்வஸ்ட்லாம் ஒரு இடத்துல லாக் பண்ணியிருக்கேன், அதை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. மார்க்டவுன், ஓகே, ஒரு ரிக்வஸ்ட்டு, ஒரு ரெஸ்பான்ஸ். இந்த ஃபைலே பார்த்துருவோம். மார்க்டவுன் ஃபைலே ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டைம் ஸ்டாம்ப்பு, ஏஜென்ட் என்ன மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன எண்ட் பாயிண்ட் கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுது. ஓகே, அது கீழே பார்த்தீங்கன்னா இதில் சிஸ்டம் ப்ராம்ப்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், இதான் இதோட சிஸ்டம் ப்ராம்ப்ட். ஸ்டார்ட் ஆகுதா? சிஸ்டம் ப்ராம்ப்டில் இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம், நம்ம கொடுத்ததை போய் பார்ப்போம். இதுதான் நம்ம கொடுத்த இன்புட், ஹலோ அப்படின்னு போயிருக்கு பாருங்கள். ஓகே, இதோட ரெஸ்பான்ஸ் என்னாச்சு, கடைசியாக வந்து பார்ப்போம். கடைசியாக அதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட், ஹலோ, வாட் கேன் ஐ ஹெல்ப் யூ வித் டுடே அப்படின்னு சொல்லிச்சு. சரியா? இதுக்கு இடையில இவ்வளோ டெக்ஸ்ட்டு போகுது. இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். எவ்வளோ டெக்ஸ்ட் போச்சு, எவ்வளோ டோக்கன் அனுப்பிச்சிச்சு, எவ்வளோ கேஷில் டோக்கன் இருந்துச்சு, அவுட்புட் டோக்கன் எவ்வளோ ஜென்ரேட் ஆச்சுங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். இதை தவிர இன்னும் 2 ரிக்வஸ்ட் ஃபைல், ஒரு ரிக்வஸ்ட் ஃபைல், ஒரு ரெஸ்பான்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் சே ஷாஹுல், யூ ஆர் கோயிங் டு டீச் கிளாட் சர்டிஃபிகேஷன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஷாஹுல், யூஆர் கோயிங் டு டீச் கிளாட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. போய் பார்ப்போமா இப்போ என்ன உள்ளார ஜென்ரேட் ஆயிருக்குன்னு. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தது இது பார்த்தோம். இதை தவிர இன்னும் 2-3 ரிக்வஸ்ட் உள்ளார போயிட்டு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்களா, இந்த செஷனுக்குள்ளே இது வந்திருக்கு. இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, ஒரு அசிஸ்டன்ட் டெக்ஸ்ட்டு. அடுத்தது பாருங்கள். ஓகே, ஃபைனலாக என்ன வந்துச்சு இங்கே பாருங்கள். ஜஸ்ட் சே ஷாஹுல், யூ ஆர் கோயிங் டு டீச் கிளாட் சர்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்குள்ளே ரெஸ்பான்ஸும் அது பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக ஃபைனல் ரெஸ்பான்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க, நவ் சே வித் மோர் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் காமிக்கல. இது எங்கே இங்கே காமிச்சிக்கிது பார்த்தீங்கன்னா, நவ் சே வித் மோர் எக்ஸைட்மெண்ட். அது அடுத்த டெக்ஸ்ட் என்ன பப்ளிஷ் பண்ண போகிறோம் அதையும் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நம்ம கேட்டதை தவிர இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸும் வந்திருக்கு. அது வந்து நம்மளோட அடுத்த ப்ராம்ப்டாக இருக்கலாங்கிற ஒரு கணிப்பில் அது வந்து கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு மாடல் கால் போச்சு, திரும்ப செகண்ட் கேட்டேன். செகண்ட் கேட்டதுலையும் பார்த்தீங்கன்னா அது அடுக்கிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே உள்ளதும் உள்ளார இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அடிக்கிருக்கு பாருங்க. ஹலோ, வாட் கேன் ஐ ஹெல்ப் யூ வித், அப்புறம் நான் அனுப்பிச்சது, அது கொடுத்தா அது ரெஸ்பான்ஸ், எல்லாருமே உள்ளார அடுக்கிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நான் நேற்று கான்டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லியிருந்தேன். முடிஞ்சால் அந்த வீடியோ புரியலன்னா அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அது நம்ம பேசினது, இதுக்கு முன்னாடி பேசினது, இந்த செஷனில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்குது எல்லாருமே இதில் அடுக்கிக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்கே விஷயமே. ஓகே, கான்டெக்ஸ்ட் பில்ட் ஆகிட்டே போகும். ஏன்னா ஸ்டேட்லெஸ் மாடல் வந்து ஞாபகம் வச்சுக்காது. நீங்கள் தான் திரும்ப திரும்ப ஏற்கனவே கொடுத்த ரெஸ்பான்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு அறையாக கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் இங்கே காமிக்க விரும்புகிறேன். ஓகே, சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ண சொல்லுவோம். நவ் சேவ் திஸ் ரெஸ்பான்ஸ் இன் sample.md ஃபைல். சும்மா வந்த ரெஸ்பான்ஸை ஒரு ஃபைலில் எழுத சொல்கிறேன். இது என்ன நடக்குதுன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்கள். என்ன செஞ்சு, சேவ்டு டு திஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. போய் பார்ப்போமா என்ன நடந்துச்சு, இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு. ஸோ நம்ம இது பார்த்தோம் கடைசியாக. இப்போ அடுத்தது பாருங்கள். இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கு, நவ் சேவ் திஸ் ரெஸ்பான்ஸ் டு sample.md ஃபைல். நான் கொடுத்தது போயிடுச்சா இங்கே. இதுக்கு ஆக்சுவலாக என்ன ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு பாருங்கள், ஸ்டாப் ரீசன் டூல் யூஸ். அதாவது என்ன சொல்லிட்டுனா, இப்போ ரெஸ்பான்ஸை ஹியூமனுக்கு அனுப்பாது. ஓகே, நம்ம ஒரு டூலை இன்வோக் பண்ண போகிறோம், அதுதான் இது சொல்லியிருக்கு. ஓகே, அந்த டூல் இன்வோகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூல் ஐடி கொடுத்துருக்கு. ஓகே, ஏன்னா எந்தெந்த டூலுக்கு என்னென்ன ஐடின்னு கொடுத்தா தான் அந்த ரிக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் அதனால் மேப் பண்ண முடியும். இது பாருங்கள், ஒரு ஜேசன் ஸ்ட்ரிங்காக கொடுத்து, ஓகே, என்ன ஃபைல் நேம், என்ன ஆப்ரேஷன் பண்ணணும் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைட் டூலோட டெஃபினேஷன் எழுதியிருப்பாருங்க. இந்த ஃபைல், இந்த ரைட் டூல் எப்போ கூப்பிடணும் எல்லாம் சொல்லி இதுக்கு ஒரு ஸ்கீமாவே எழுதிருச்சு, எப்படி எழுதணும்னு. இதை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஸ்கீமா பற்றியும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் வச்சு, இந்த ரைட் டூலை வச்சு தான் அது போய் ஆக்சுவலாக ஃபைனலாக போயிட்டு அந்த கண்டென்ட்டை ஒரு ஃபைலில் ரைட் பண்ணிட்டு வருது. நீங்கள் கடைசி ரெஸ்பான்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, எழுதிருச்சு. எழுதிட்டு என்டர்ன், அதாவது இதுக்கப்புறம் நம்ம யூசர்கிட்ட போய் காமிக்கலாம், ஏன்னா நம்ம தான் ஃபைல் ஆப்ரேஷன் பண்ணிட்டோமே. நீங்கள் இது மெசேஜஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ளார ஆட் ஆகிருக்கும்.
பாருங்க நான் சேவ் திஸ் டு ரெஸ்பான்ஸு, டூல் யூசேஜஸ்ஸு எல்லாமே இது பாருங்கள். வாய்ஸ் கமெண்டில் நான் கூப்பிட்டது, ஓகே, நான் ஏற்கனவே பேசின இது எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ பேசிக்காக நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு மாடல் ஏபிஐ கால் எப்படி நடக்குது, கான்டெக்ஸ்டில் எப்படி வந்து பேச ஆட் ஆகிட்டுருக்கு, அப்புறம் ஒரு டூல் கால் எப்படி நடக்குது, டூல் கால் நடக்கிறப்ப டூல் ஐடி எப்படி வருது, அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் எப்போ வந்து மனுஷனுக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஸ்டாப் ரீசன். என் டேர்ன்னா டூல் யூஸ்னா என்ன, டூல் யூஸ்னால் மனுஷனுக்கு காட்டக்கூடாது, என் டேர்ன் தான் மனுஷனுக்கு காட்டணும். ஓகே, ஸோ அப்புறம் அந்த டூல் டெஃபினேஷன், ஸ்கீமா இது எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன். இதை வந்து ஏற்கனவே காமிச்ச வீடியோட கோரிலேட் பண்ணிங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். இது மாதிரி அடுத்தது போக இன்னும் டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். உங்களுக்கு கட்டாயம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். என் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேஷனுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ. பபாய்.